பென்டன் சீரிஸ்ல ஏலியன் எக்ஸ் வில்லனா மாறினா எப்படி இருக்கும்? பென்டன்ல பவர்ஃபுல்லான ஏலியன்னா அது ஏலியன் எக்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஏலியன் எக்ஸால ரியாலிட்டி இஷ்டத்துக்கு மாற்ற முடியும், டைம் டிராவலும் பண்ண முடியும், யூனிவர்ஸ் அழிக்கவும் முடியும், அதை உருவாக்கவும் முடியும். இது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிசிக்கல் அட்டாக், எனர்ஜி அட்டாக்காலையும் ஏலியன் எக்ஸ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி காட் லெவல் பவர்ஃபுல்லா இருக்க ஏலியன் தப்பான வழிக்கு போகிறப்ப யாரால ஸ்டாப் பண்ண முடியும்னு பார்த்தா பென்டன் சீரிஸ்ல 2 பேரால் மட்டும்தான் ஏலியன் எக்ஸ தடுத்து நிறுத்த வாய்ப்பு இருக்கு. அதுல ஒண்ணு பென் தான். பென்டன் ஆம்னிவர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி ஏலியன் எக்ஸ் விசஸ் ஏலியன் எக்ஸ் சண்டே பார்த்து வந்திருப்போம். இதுல பென் ஜெயிக்கவே செஞ்சிருந்திருப்பான். ஆனா பென்டன் ரீபூட்ல பென்னோட வேரியன்டான மேக்ஸ்மிலியன் ஏலியன் எக்ஸ் கையால அடிபட்டு செத்து போயிருப்பான். சோ பென் அவனை விட பவர்ஃபுல்லான ஏலியன் எக்ஸை மீட் பண்ணும்போது கண்டிப்பா மண்ணை கவரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பென்னுக்கு போய் ஏலியன் எக்ஸை தடுத்து நிறுத்த முடியும்னா அது பேடாக்ஸ்ல மட்டும்தான் முடியும். ஏன்னா ஏலியன் எக்ஸோட மோஸ்ட் ஆஃப் பவர்ஸ் டைம் ரிலேட்டடாகவும் டைமென்ஷன் ரிலேட்டடாகவும் தான் இருக்கும். இந்த விஷயத்துல நம்ம பேடாக்ஸ் ஒரு கில்லி, ஏலியன் எக்ஸ் அப்புறம் பேடாக்ஸ் 2 பேரால டைம் டிராவல் பண்ண முடியுங்கிறதால இவங்க 2 பேரோட டைம் வார் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். இந்த தேதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.